ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி சூப்பரான மாங்காய் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். எப்படியும் ஒரு 15 டேஸாவது இருக்கும். ஆனால் செய்கிறது ஈஸி தான். நம்ம வெயிலில் தான் அவ்வளோ நாள் வைக்க போகிறோம். இதுக்கு முதல்ல தேவையானது மாங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப காயாக இருக்கணும். கொஞ்சம் கூட பழமாக இருக்கக்கூடாது. அப்படி தொட்ட கல் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி மாங்காவை சூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. சில பேர் தூளாக வேணும்னா அந்த மாதிரி கட் பண்ணுவாங்க. இல்லை இன்னும் பெரிய பீசஸ் வேணுனாலும் கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த சைஸ் தான் கட் பண்ணியிருக்கேன். பெரிய பீசஸ் எடுத்தாலும் நம்ம வெயிலில் வச்சு ஊற வைக்கும் போது அந்த சைஸ் வந்து கம்மியாயிடும். கல்லுப்பு மட்டும்தான் ஆட் பண்ணணும். சால்ட் பவுடர் அந்த இது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, சீக்கிரம் கெட்டுடும். ஸோ கல்லுப்பு மட்டும் தான் போடணும். இதை மாங்காயில் போட்டுட்டு 3 டேஸ்க்கு நம்ம அப்படியே பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். பாருங்கள், செகண்ட் டே இவ்வளோ வாட்டர் அதுலேருந்தே வந்துடுச்சு. ஸோ வேறு தண்ணி நீங்கள் ஆடே பண்ணக்கூடாது. இந்த வாட்டரை மட்டும் வச்சு தான் நம்ம ஊறுகாவே போட போகிறோம். ஸோ இதை மூடி போட்டு எப்போயுமே க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி ஷேக் பண்ணிகிட்டே இருங்க. கிச்சன்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி ஷேக் பண்ணணும். 3rd டே முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, மாங்காவை தனியாக அந்த வாட்டர் தனியாக நான் பிரித்து வச்சுட்டேன். இந்த மாங்காவை என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதை ஃபுல்லாக கவர் பண்ணி நூலோ இல்லை கயரோ ஏதாவது வச்சு பேண்ட் ஏதாவது வச்சு இதை டைட்டாக கட்டி விட்டுருங்க. இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் வெயிலில் வச்சிடணும். காலையில் வச்சா ஈவினிங் 5க்கெல்லாம் நீங்கள் எடுத்துடணும். இதுக்கு பவுடர் அளவு சொல்கிறேன். இந்த டம்ளர் எடுத்துக்கோங்க. இதில் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம், மஸ்டர்ட், அசஃபோட்டிடா, பெருங்காயம், வெந்தயம் ஆட் பண்ணுறோம். 1 டம்ளர் மிளகாய் பொடினா அதுக்கு ஹாஃப் பார்த்தீங்கன்னா கடுகு போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 டம்ளர் மிளகாய் பொடிக்கு கரெக்டாக அதோட ஹாஃப் கடுகு எடுத்துக்கணும். அந்த கடுகு எடுத்ததுலேருந்து தான் அளவு எடுத்துக்கணும். அந்த கடுகில் பாதி பெருங்காயத்தூள் எடுத்துக்கணும். இல்லை கல் பெருங்காயம்னாலும் ஓகே தான். நான் வந்து பவுடர் தான் யூஸ் பண்ணேன். இப்போ பெருங்காயத்துலேருந்து அதுலேருந்து பாதியாக பார்க்கணும். அதுலனா கடைசி கொஞ்சம் தான் வரும். அதில் ஃபெனுக்ரிக் வெந்தயம் ஆட் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன். 1 டம்ளர் சில்லி பவுடருக்கு அதோட ஹாஃப் பார்த்தீங்கன்னா கடுகு போடணும். அதோட ஹாஃபுக்கு பெருங்காயம் போடணும். அதோட ஹாஃபில் வெந்தயம் சேர்க்கணும். வெந்தயம் கொஞ்சம் தான் சேர்க்கணும், ஏன்னா கசப்பு தட்டும். இல்லை அதுக்கும் கம்மியாக வேணால் கூட நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெந்தயம் அந்த டம்ளரில் கடைசி அந்த ஹாஃபில் தான் நான் சேர்க்குறேன். ஸோ டம்ளர்லேயே 4 பங்காக பிரிச்சுக்கோங்க கரெக்டாக. இப்போ கடுகு நம்ம நல்லா வறுத்துடணும். எதுவுமே போடக்கூடாது. வெறும் பேனில் நீங்கள் அதை நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுவே வெடிக்கும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், அந்த பால்ஸ் எல்லாம் வெடிக்குது பாருங்கள். அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சீக்கிரம் ஆகிடும். ஒன்றும் அவ்வளோ டைம்லாம் எடுக்காது. இப்போ அடுத்தது நான் வெந்தயம் போடுறேன். வெந்தயமும் அதே தான், நல்லா ப்ரௌன் ஆகணும். அதே மாதிரி வெடிக்கணும். ஸோ இது ரெண்டையும் ஃப்ரை பண்ணி சில்லி பவுடர் அப்படி டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். அசஃபோட்டிடாவும் அப்படி தான், பெருங்காயமும். இது ரெண்டும் மட்டும்தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் பவுடராக. இதை அரைச்சிடலாம். பெருங்காயம் ஆட் பண்ணணும். அது கடைசி ஆட் பண்ணிக்கலாம். அரைக்கும் போது 2 மட்டும் அரைச்சா போதும். இப்போ மாங்காய் 1 டே வெயிலில் வச்சாச்சு. அதோட வாட்டர் அதில் நான் பெருங்காயம் ஆட் பண்ணி வச்சுட்டேன். இதில் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பவுடர் ஆகிடுச்சு. இப்போ இதையும் நம்ம அந்த வாட்டரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், பவுடர் வாசனை சூப்பராக இருக்குது. எதுவுமே சமைக்கும் போது ரொம்ப ஆசையோடு சமைங்க. கட்டாயம் அது ரொம்ப டேஸ்டியாக வரும். இப்போ அந்த பவுடரை நான் அதில் ஆட் பண்ணுறேன். இப்போது இதை எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எந்த ஒரு வாட்டரும் ஆட் பண்ணல. அந்த மாங்காய் உப்பு போட்ட தண்ணியை மட்டும்தான் நம்ம இப்போ எடுத்துருக்கோம். அதில் மட்டும்தான் நம்ம இந்த பவுடர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறோம். பாருங்கள், சில்லி பவுடரும் நான் அதோட ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து
மாங்காய் ஊறுகாவோட கிரேவி. இப்போது இந்த கிளாத் க்ளோஸ் பண்ணி எப்போயுமே காலையில் வச்சிங்கன்னா ஈவினிங் தான் எடுக்கணும். இப்போ இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த மாங்காயில் நான் இந்த கிரேவி ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், மிக்ஸ் பண்ணோன்னே இப்படி இருக்கும். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல. ஆனால் இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த மாங்காய் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நான் 3 days தான் ஊற வச்சுருக்கோம். நம்ம வேகலாம் வைக்கல இல்லையா, அதனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நம்ம வெயிலில் வச்சு தான் எடுக்கணும். இப்போது ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் ஊறுகாய்க்கு எப்போயுமே. ஸோ நான் இந்த 1 கப் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். உங்களுக்கு ஆயில் இன்னும் வேணுன்னா கூட அப்பப்போ ஹீட் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஊறுகாயில் எந்த ஒரு சூடும் இருக்கக்கூடாது, தண்ணியும் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா சூடாகட்டும். இந்த மாதிரி புகை வரும்போது ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு அது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதை ஆட் பண்ணணும். வார்மாக கூட அதில் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ஊறுகாயில் ஆட் பண்ணி திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. பாருங்கள், ஆயில் போட்டதுக்கப்புறம் அப்படியே அந்த கலர் எல்லாமே மாறிடுச்சு. ஸ்மெல்லும் செம்மையாக மாறிடுச்சு. இது நான் வெயிலில் காலையில் வச்சுட்டு ஈவினிங் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு டே. அந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. மாங்காயோட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ சாப்பிட்றதுக்கு மாங்காய். இதே மாதிரி நீங்கள் எப்படியும் ஒரு 1 வீக்காவது வெயிலில் வைக்கணும். அப்போ தான் அது கெடாது. இதில் கடைசியாக நான் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ண போகிறேன். நிறையா இல்லை, கொஞ்சம் தான். இதுக்கும் வாட்டர் கம்மியாக வச்சுக்கோங்க. இதுவும் சூடு பண்ணிவிட்டு அந்த பாகு இருக்கட்டும். அதுவும் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த மாதிரி ஸ்வீட் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை மைல்டாக இருக்கணும் அப்படின்னா மைல்டாக ஆட் பண்ணுங்கள். அதுவும் நல்லாயிருக்கும். ஓவர் ஸ்வீட்னால் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஜாகரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நான் ஏற்கனவே வந்து ஒரு 3-4 days நான் வெயிலில் வச்சு எடுத்துட்டேன். ஸோ இன்னும் ஒரு 4-5 daysக்கு நான் வெயிலில் வைக்க போகிறேன். பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. நான் இன்னும் ஒரு 3 days இதே மாதிரி வெயிலில் வச்சு எடுக்க போகிறேன். ஸோ அந்த கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே அதில் ஒட்டிக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.